இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழொலியூடாக. இன்றைய நாளில் நாங்கள் தலைப்பு பொதியூடாக என்ன விடைபெறப்பி கதைக்கப் போகிறோம் என்று பார்த்தால், இன்று உலக சமுத்திர தினம் அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த தினங்கள் ஏன் கொண்டாடப்படுகிறது என்று எங்கள் எல்லோருக்குமே தெரியும். ஒரு விடயத்தினுடைய முக்கியத்துவத்தை கருதித்தான் அந்த தினங்கள் அனுஷ்டிக்கப்படுவது வழமை. இன்று உலக சமுத்திர தினம் ஏன் இவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் பெருமையாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்றால், சமுத்திரத்தினுடைய தேவைப்பாடு, சமுத்திரங்களுடைய பயன்பாடு, சமுத்திரத்தினுடைய அந்த நீரின் தன்மைகள் எங்களுடைய வாழ்வியலுக்கு எவ்வளவு தூரம் தாக்கத்தை செலுத்துகிறது என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இன்று எங்களை பொறுத்தவரை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நன்னீர் என்பது மிக 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 அரிதான ஒரு விடயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதாவது முன்னைய காலங்களிலே ஆறுகள், நதிகள் என்று சொல்லி நாங்கள் அதாவது வாவிகள், ஏரிகளில் என்று சொல்லி நீர்களை எல்லாம் சேமித்து வைத்திருந்தோம். மழை நீர்களை எல்லாம் தொட்டி கட்டி சேமித்து வைத்திருந்தோம். அதே போன்று நீர்ப்படுக்கைகளில் நீர்கள் மேவி காணப்பட்டன. இப்பொழுது எல்லாம் நீர் என்பது குடிக்கின்ற சுத்தமான நன்னீர் என்பது அரிதாக கிடைக்கின்றது. ஆனால் இன்று நீரினுடைய தேவைப்பாடோ அதிகரித்து கொண்டு செல்கிறது. மக்கள் தொகை அதிகரிக்கின்ற பொழுது நீரினுடைய தேவையும் உலகளாவிய ரீதியிலே அதிகரித்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையிலும் நீரினுடைய பயன்பாடு அதிகம்தான். ஆனால் குடிநீர் தேவையை நாங்கள் பூர்த்தி செய்வதற்கு இன்று எல்லோருமே போத்தல்களில் அடைக்கப்பட்ட நீரைத்தான் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுதான் சுத்தமான நீர், சுகாதாரமான நீர் என்கின்ற ரீதியிலே நாங்கள் அதை குடிக்க கடமைப்பட்டிருக்கணும். அதாவது இன்றைய காலகட்டத்திலே பார்த்தால் தெரியும், நீர்நிலைகளில் பல நிலத்து அடி நிலக்கீழ் அடிநீர்கள் மாசடைவது காரணமாக, நிலத்தில் மாசுகள் கலப்பதன் காரணமாக இரசாயனங்கள், கிருமி நாசினிகள், அதே போன்று பலவிதமான கழிவுகள், அது மனித கழிவுகளாக இருக்கட்டும், விலங்கு கழிவுகளாக இருக்கட்டும், மருந்து கழிவுகளாக இருக்கட்டும், இவையெல்லாம் கலப்பதனால் நீருடைய மாசுபாடு என்கின்ற ஒரு விடயமும் கேள்விக்குறியாக இருப்பதனால், மற்றும் இந்த கழிவு ஓயில்கள், சில தொழிற்சாலையுடைய கழிவுகள் கலக்கின்ற தன்மைகளினால் கூட நீரினுடைய சுத்தம் என்பது கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அவை முன்னைய காலங்களில் கிணற்றிலிருந்து சுத்தமான நீரை பருகிய நாம், அல்லது எங்களுடைய தேவைக்காக ஆறோ நதியிலேயோ சுத்தமான நீர்களை அள்ளிப்பருகிய நாம், எங்களுடைய பரம்பரையினர் இன்று போத்தலிலே நீரை குடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்றால் காரணம் என்பது சுத்தம் என்பது நீரினுடைய சுத்தம் என்பது கேள்விக்குறியாய் கொண்டிருக்கிறது. அது யாரால் உருவானதுனால் மனிதர்களால் தான் உருவாகி இருக்கிறது. மனிதர்களுடைய செயற்பாடு தான் நீரினுடைய மாசுபடுதலுக்கு காரணமாக இருக்கிறது. இதனால் தான் இந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகின்ற வகையிலே உலக சமுத்திர தினமும் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது எங்களுடைய நீர் தேவையை நாங்கள் இப்பொழுது அருவிகள், ஆறுகளில் இருந்து சுத்தமான நீரை போத்தலில் அடைக்கப்பட்ட நீர்களாக பலரும் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அல்லது சுத்திகரிக்கப்பட்ட நீர்களை நீரில் உள்ள கழிவுகள் அகற்றப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட நீர்களை நாங்கள் குடித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே இந்த சுத்திகரிக்கப்பட்ட நீர்கள் எவ்வளவு தூரத்துக்கு எங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது என்பது சிலருக்கு, அதாவது உடல் இயற்கையுடன் தொடர்பட்ட ஒரு விடயம் இல்லையா. அவை இயற்கையான நீர் என்று சொல்லுகின்ற அந்த சுத்திகரிக்கப்படாத இயற்கையான நன்னீரிலே கல்சிய சத்துக்கள் மற்றும் நீரிலே இருக்கின்ற நிறைய விட்டமின் தாதுக்கள் எல்லாம் நிறையவே இருக்கிறது. நீர்களிலே பல எங்களுக்கு உடலுக்கு தேவையான நல்ல பல விட்டமின்கள், தாதுக்கள், கனியுப்புகள் எல்லாம் அந்த நீரிலே இருக்கின்றது. கல்சியம் என்பது மிக பிரதானமாக இருக்குது. இதெல்லாம் உடலுக்கு தேவையாகத்தான் எங்களுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவையை நாங்கள் இப்பொழுது பருகின்ற தன்மை குறைந்து போத்தல் அடைக்கப்பட்ட நீரை பருகின்ற ஒரு தேவைப்பாடு இருந்ததனால் நீருடைய தேவைகளும் அதிகரித்து கொண்டு செல்கிறது. ஏனென்றால் வீட்டு தேவைக்கு மட்டும்தான் வீட்டில் இருக்கிற நீரை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அது மட்டுமில்லாமல் வீட்டு தேவைக்கே பயன்படுத்த முடியாத அளவிற்கு இந்த நீரினுடைய தன்மை சவராக ஒரு பக்கம் இருக்கிறது, அல்லது உப்பாக இருக்கிறது என்கிற ரீதியிலே இன்று நகரப்புறங்களிலே, கொழும்பு உட்பட இலங்கையிலே கொழும்பு மற்ற பல நகரப்புறங்களிலே நீர்கள் குழாய்களின் ஊடாக வழங்குகின்ற செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நீர்கள் எங்கிருந்து அவர்கள் பெறுகிறார்கள்? குழாய்களின் ஊடாக கொடுக்கின்ற நீர்களை என்று பார்த்தால் இந்த சமுத்திரங்கள், ஆறுகளில் இருந்து அந்த நீர்களை சுத்திகரித்து தான் கொடுக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இந்த சமுத்திரத்தை மாசுபடுத்துவதனால் எங்களுக்கான நீர்வளம் இன்னும் குறைந்து கொண்டு போகிறது. என்ன, மனித தேவைகளுடைய தேவைகள் அதிகரிக்க அதிகரிக்க நீருடைய பயன்பாடும் அதிகரிக்க அதிகரிக்க சமுத்திரங்களில் இருக்கிற நீருடைய அளவும் குறைந்து கொண்டே போகின்ற பொழுது வறட்சி காலங்களிலே நீர் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த நீரினுடைய செயல்பாடு வைத்து எத்தனையோ விதமான செயல்கள், நீர்மின் உற்பத்தி எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவை நீர்மின் உற்பத்தியினுடைய சேவைகள் தடைப்படுகின்ற பொழுது அது எங்களுக்குத்தான் பாதகமான ஆபத்தான விளைவுகளாக மின்சார உற்பத்தியிலே பாரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்துகின்ற நிலைமைக்கு அது கொண்டு வந்துவிடும். இன்று நாங்கள் சமுத்திரங்களில் உள்ள நீர்களை அல்லது ஆறுகள், இதுகளில் இருக்கின்ற நீர்களை என்ன செய்கிறோம் என்றால் சுத்திகரித்து அவற்றைத்தான் இன்று குழாய் வழியாக அனுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே இன்னும் காலப்போக்கிலே மனித நாகரிகத்தினுடைய வளர்ச்சியிலே நீர்த்தேவையினுடைய பயன்பாடுகள் மக்கள் தொகையினுடைய அளவுக்கு ஏற்ப அதிகரிக்க 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 நீரினுடைய தேவையும் அதிகரிக்கின்ற பொழுது இந்த சமுத்திரங்கள், ஆறுகள், கடல் மட்டங்களை நாங்கள் நீரினுடைய அளவை எங்களுக்கு தேவைக்கேற்றத்தில் பயன்படுத்தி கொண்டிருப்பதனால்
எங்களுடைய சமூகத்தினுடைய அல்லது எங்களுடைய சூழலுடைய சமநிலை என்பது குழப்பம் அடைகின்ற பொழுது அங்கு வாழ்கின்ற உயிரினங்களுக்கும் அது ஒரு பெரிய அளவிலே வந்து கேள்விக்குறியாக மாறிவிடும். அந்த உயிரின பல்வகமை என்கிற ஒரு தன்மை குழப்பம் அடைகின்ற பொழுது எங்களுடைய சூழலியல் தன்மை என்பது சூழலினுடைய சமநிலை என்பது பேணப்படாமல் ஆபத்துக்களை நாங்கள் நோக்கி நகர வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இந்த ஆர்க்டிக் பிரதேசங்களிலே எல்லாம் வந்து மக்களை வாழ முடியாத பிரதேசமா பனிப்பாறைகளாக இருக்கின்ற பிரதேசங்கள் எல்லாம் உருகி கொண்டிருக்கிறது. அது இப்படி உருகி வருவதனால் என்ன செய்கிறது என்றால் நீர்மட்டம் உயர்கின்ற பொழுது நீர்மட்டங்கள் உயர்ந்து சமுத்திர மட்டங்கள் உயர்கின்ற பொழுது அது ஆபத்தை உருவாக்கும் என்று சொல்லுகிறார்கள். அதுவும் மனிதனுடைய செயற்பாடு தான் சொல்லுகிறார்கள். ஆகவே இதுவும் நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயமாக அதை வைத்திருக்கோம். அதுவும் மனித செயற்பாடால் தான் அந்த நிலைமை உருவாகிறது. இதுவும் இந்த நிலையும் மனித செயற்பாடால் தான் உருவாகிறது. ஆகவே முடிந்தவரை இன்று எங்களுடைய பிரதேசங்களிலே இருக்கின்ற நீர் நிலைகளுக்கு வந்து அதை என்ன சொல்றது நாங்கள் பாழாக்காமல் தூர்வாரி பல குளங்கள் எல்லாம் வந்து தூர்வாரி போய்விட்டது. அதுக்கு மேலே நிலங்கள் போடப்பட்டு வீடுகள் கட்டடங்கள் எல்லாம் வந்துவிட்டது. ஆனாலும் இருக்கின்ற தூர்வாரப்படக்கூடிய புறமைக்கப்படாமல் இருக்கின்ற குளங்கள் பலவற்றை நாங்கள் எங்களுடைய உட்பிரதேசமாக இருக்கட்டும் கிராமப்புறங்களாக இருக்கட்டும் அங்கே தூர்வாரி முடிந்தவரை அவற்றை சிறப்பாக நன்னீர் நிலைகளாக மழை காலங்களில் நீரை தேக்கி எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவற்றில் மாற்றம் செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக நீரினுடைய தேவை பயன்பாட்டை நாங்கள் ஓரளவு பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் இந்த ஆறுகள் நதிகள் நீர்களை பார்த்தால் எப்பொழுதும் பெறுகின்ற ஒரு செய்தி இந்த ஆறுகளிலே வந்து என்ன சொல்வது குப்பைகள் குவியல்களாக வருகின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லது சூழலுக்கு உகந்த அற்ற பொலித்தீன் பிளாஸ்டிக் போத்தல்கள் கழிவுகள் எல்லாம் ஆறுகளிலே கொட்டப்படுகின்ற தன்மையை அதிகமாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவை ஒரு பகுதியிலே வந்து கலப்படம் அடைந்து அது நீரினை மாசுபடுத்துகின்ற தன்மைகள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே இவற்றை நாங்கள் மனிதர்கள் நினைத்தால் தான் இந்த சமுத்திரத்தில் இருக்கின்ற நீரினையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் இல்லையா திவ்யா? நிச்சயமாக உண்மையிலே எங்களினுடைய பூமிக்கு இந்த நீலக்கோள் என்று சொல்லி இன்னொரு பேர் இருக்கக்கூடிய தன்மையினை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொல்லி பார்த்தால் எங்களினுடைய பூமியிலே 70% மேற்பட்டது சமுத்திரத்தினாலே மூடப்பட்டதாக இருக்கிறது என்பது யாம் அனைவரும் அறிந்த விடயமாக இருக்கிறது. அந்த அளவிலே இருக்கக்கூடிய உயிர் வாழ்க்கைக்கு அடிப்படையாக அது நீல பொருளாதாரமாக இருக்கலாம் அல்லது இன்றைக்கு இந்த காற்றினுடைய ஆக்சிஜனினுடைய தேவையினை பூர்த்தி செய்தல் என்ற அடிப்படையிலே சமுத்திரத்தினுடைய தேவை என்பது அறியக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த உலக சமுத்திர தினமானது 1992ஆம் ஆண்டு பிரேசிலிலே நடைபெற்ற பூமி உச்சி மாநாட்டிலே முன்மொழியப்பட்டு பின்னர் அது ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு 2008ஆம் ஆண்டு முதல் ஐக்கிய நாடுகளினாலே ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருவதனை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 8ஆம் தேதி சமுத்திரத்தினை பாதுகாப்பது தொடர்பாக ஒவ்வொரு தொனிப்பொருளினை கொண்டு இந்த வருடத்திற்கான தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருவதனை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த வருடத்திற்கான தினத்தினை பார்ப்போமானால் நெகிழி பாவனையை குறைத்து எங்களினுடைய சமுத்திரத்தினை பாதுகாப்போம் என்பது தொடர்பாகத்தான் இந்த வருடத்திற்கான தொனிப்பொருளானது சர்வதேச சமுத்திர தினத்திலே கொண்டு வரப்பட்டிருப்பதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே இந்த உலகத்தினிலே இருக்கக்கூடிய சமுத்திரம் என்பது அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் ஒரு அடிப்படை அம்சமாக இருக்கக்கூடிய தன்மையினை காணக்கூடியதாக இருக்கிறது. அது காற்றின் இன்றைக்கு இந்த ஆக்சிஜனை உற்பத்தி செய்யக்கூடிய அமேசான் காடுகளை போன்று 50% ஆக்சிஜனை இந்த சமுத்திரங்கள் தான் உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய தன்மையினை காணக்கூடியதாக இருக்கிறது. மற்றது இந்த மனிதர்களினாலே கார்பன் டை ஆக்சைடு என்று உருவாக்கப்படக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பச்சை வீட்டு வாயுக்களை எல்லாம் உறிஞ்சி இந்த உடலுக்கு வெளியிடக்கூடிய வெப்பத்தினை குறைக்கக்கூடிய தன்மையினையும் இன்றைக்கு இந்த கடல்கள் செய்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது. கடல்கள் இன்றைக்கு எங்களுக்கு பொருளாதார ரீதியாக பல்வேறு நன்மைகளை புரியக்கூடியதாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த நீல பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசியாக வேண்டும். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு இந்த மீன்பிடி சார்ந்த தொழில்களாக இருக்கலாம் அல்லது கடலோடு சம்பந்தப்பட்ட சுற்றுலா துறைகளாக இருக்கலாம். இன்றைக்கு மாலைதீவு கடற்கரை என்று கூறிக்கொண்டு உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவருமே அங்கு சென்று விடுமுறை காலங்களை கழித்துக் கொள்ளக்கூடிய நிலைமையெல்லாம் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த நீல பொருளாதாரம் என்ற அடிப்படையில் கூட இன்றைக்கு இந்த சமுத்திரங்கள் எங்கள் வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு இடத்தினை பெறக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு 170 ட்ரில்லியன் அளவிலான நெகிழிகளினுடைய
துகள்கள் கடல் மேற்பரப்பிலே காணப்படுவதாக இந்த சுகாதார ஆய்வு அமையத்தினுடைய தகவல்கள் வெளியாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த கடல்கள் என்பது மனித வாழ்க்கையோடு பிரிக்க முடியாத அங்கமாக இருக்கின்ற பட்சத்திலே இன்றைக்கு இந்த மனிதனுடைய செயற்பாடுகள் என்பது அந்த தவறான செயற்பாடுகளினால் இன்றைக்கு இந்த சமுத்திரங்கள் பாதிக்கப்படக்கூடிய தன்மையினை காணக்கூடியதாக இருக்கிறது. அதிகம் அளவிலான பணத்தின் மீதான ஆசைகளை கொண்டு பவள கற்பாறைகளை அகழ்தல் அல்லது அதிகமாக தேவையற்ற ட்ரோலர் மீன்பிடிகள் என்று சொல்லிக்கொண்டு கடலிலே இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் அழித்தல் இன்றைக்கு உயிர் பல்வகமைக்கெல்லாம் பெரிய பாதிப்பாக மாறி இருக்கக்கூடிய தன்மையினை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த ட்ரோலர் மீன்பிடி என்று சொல்லப்படக்கூடிய விடயம் எல்லாம் அனைத்து நாடுகளிலுமே பொதுவாக தடை செய்யப்பட்ட விடயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த மீன்களினுடைய ட்ரோலர்கள் மூலமாக பெறப்படக்கூடிய மீன்கள் என்பது அந்த மீனிலே இருக்கக்கூடிய குஞ்சு குருமன் என்று சொல்லக்கூடிய அனைத்து மீன்களையும் இழுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. எனவே அங்கே இருக்கக்கூடிய இந்த உயிர் பல்வகமையினை அது குறைக்கிறது என்பதற்காக அந்த மீன்பிடிகளுக்கெல்லாம் தடை விதிக்கப்பட்டிருப்பதனை காணக்கூடியதாக. இவ்வாறு இருந்த போதிலும் இன்றைக்கு நாங்கள் இந்த 170 ட்ரில்லியன் அளவிலான நெகிழிகளை கொண்ட கடலிலே கொட்டுகிறோம். அடுத்து இந்த ட்ரோலர் மீன்பிடிகள் மூலமாக இந்த கடல்களினை சேதப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பது தொடர்பாக மனிதர்கள் கட்டாயமாக சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பவளப்பாறைகள் அகலத்தான் நாங்கள் சுனாமி என்ற ஒரு விடயத்தை எல்லாம் கண்டிருக்கக்கூடிய காலங்கள் இருக்கிறது. இன்றைக்கு அந்த கடல்தாய் கோபம் அடைந்ததனால் 2004ஆம் ஆண்டு நாங்கள் எத்தனையோ உறவுகளை அந்த நாளிலே தொலைத்திருக்கிறோம் என்பதையும் நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய கடப்பாட்டிலே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு இந்த நெகிழி எல்லாம் நாங்கள் சூழலுக்கு தீங்கு என்று சொல்லி கடலிலே கொண்டு கொட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். அங்கே உருவாகக்கூடிய இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் என்று சொல்லக்கூடிய விடயங்கள், அதாவது நெகிழி துகள்கள் மீன்களின் வயிற்றுக்குள்ளே செல்லக்கூடியதாக இருக்கிறது. மீள நாங்கள் அந்த மீன்களை எடுத்து எங்களினுடைய உணவுக்காக சேர்த்து கொள்ளும் பொழுது இன்றைக்கு இந்த உலகினுடைய கொடிய நோயாக அறியக்கூடிய புற்றுநோய் என்ற நோய் எங்களினுடைய உடலிலே சேரக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த வட்டத்திலே நாங்கள் செய்யக்கூடிய ஏதோ ஒரு தீமை அல்லது நாங்கள் செய்யக்கூடிய ஒரு தவறான விழிப்புணர்வற்ற செயல் எங்களுக்கே மீண்டும் அது ஒரு பாதிப்பாக வரக்கூடியதாக இருக்கிறது. என்னென்னு சொன்னால் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை தான் மனிதனை பாதுகாக்கக்கூடியதாகவும் மனிதனை நல்ல வழியிலே வாழக்கூடியதாகவும் இருக்கிறது. இன்றைக்கு நீருக்கு காசு, காத்துக்கு காசு, எல்லாத்துக்குமே காசு என்று சொல்லி அடிப்படை விடயங்களை கூட நாங்கள் சீரழிக்கக்கூடிய நிலைமையிலே வந்துவிட்டோம் என்பதை மனிதர்கள் சற்று சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு காடை அடிக்கிறோம், தண்ணியில கொண்டு குப்பையில கொட்டுறோம், இன்றைக்கு தண்ணியை காசு கொடுத்து வாங்குறோம். இன்றைக்கு காற்று கூட எங்களுக்கு சுத்தமானதாக இல்லை. இன்றைக்கு காற்றினுடைய மாசு என்பது அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னென்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு வெளியிடக்கூடிய கார்பன் புகைகள் அவ்வாறானதாக இருக்கிறது. குப்பையை கொண்டே ரோட்டில் கொட்டுறோம். கண்காணிப்பு கேமரா இல்லாத இடமெல்லாம் நாங்கள் அதை ஒரு குப்பை தொட்டி என்று நினைக்கக்கூடியவர்களாக மாறி இருக்கிறோம். எனவே எங்களினுடைய சிந்தனை மாற்றம் என்பது இந்த நவீன தொழில்நுட்ப மாற்றத்துக்கேற்ப சிந்தனை மாற்றம் மாறிவிட்டது, எல்லாம் வளர்ந்து விட்டது என்று சொல்லி கூறிக்கொண்டாலும் இயற்கையை மீறி நாங்கள் எங்கோ ஒரு நாள் செயற்படும் பொழுது, அந்த இயற்கை சீற்றம் கொள்ளும் பொழுது அந்த மாற்றம் எங்களுக்கே அது தீங்காக மாறும் என்பதை கட்டாயமாக ஒவ்வொருவரும் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே இந்த இயற்கையில இருக்கக்கூடிய எங்களினுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய நீராக இருக்கலாம், காற்றாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், அனைத்து விடயங்கள் தொடர்பாகவும் சற்று அவதானமாகவும் விழிப்புடன் செயற்படக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த தேனீக்களினுடைய இறப்பு என்பது மகரந்த சேர்க்கைக்கெல்லாம் பாதிப்பாக அமைந்து விட்டது. எனவே விவசாயிகள் அது தொடர்பாக இன்றைக்கு விவசாய உற்பத்திகள் சம்பந்தப்பட்டு அதிக அளவிலான பாவிக்கக்கூடிய ரசாயன பதார்த்தங்கள் இன்றைக்கு தேனீக்களை இறக்க செய்து கொண்டிருக்கிறது. எனவே உலகினுடைய உணவு உற்பத்தியிலே பெரும் அளவிலான பங்களிப்பினை செய்து கொண்டிருக்கக்கூடிய தேனீக்களினுடைய இறப்பு என்பது உலக உற்பத்தியிலே, உணவு உற்பத்தியிலே பெரும் பாதிப்பாக அமைந்திருக்கிறது என பல்வேறு செய்திகளை நாங்கள் இன்றைக்கு பத்திரிகைகளே காணக்கூடியதாக இருந்தது. பல்வேறு காட்டு யானைகள் இன்றளவும் இறந்து கொண்டிருப்பதாகவும் பல்வேறு செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பெரிய காட்டினையே உருவாக்கக்கூடிய ஒரு யானையினுடைய இறப்பு என்பது நாளைக்கு எங்களினுடைய சந்ததிக்கு நாங்கள் நல்ல சமுதாயத்தினை, நல்ல இயற்கையை கொடுக்க தவறி இருக்கிறோம் என்பதை காட்டக்கூடியதாக இருக்கிறது. எனவே சற்று விழிப்புணர்வோடு இருந்து கொள்ள பழகுவோம். இந்த நெகிழி பாவனையை குறைப்பதற்கு பழகிக் கொள்வோம். வீணில் ஒரு
கடற்கரைகளிலே கொட்டக்கூடிய குப்பைகளை குறைத்துக் கொள்வோம். இன்றைக்கு இந்த சாட்டி கடற்கரைக்கெல்லாம் சென்றால் தெரியும், அங்கே வீசக்கூடிய துர்நாற்றம் அல்லது அங்கே இருக்கக்கூடிய அந்த குப்பைகளினுடைய தன்மை எல்லாம் எங்களுக்கு அறிவறுக்கத்தக்க நிலையிலே இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு அண்மை நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவிலேயே போய் பாருங்கள், கடல்சார் பொருளாதாரம் என்பது அங்கே வளர்ந்து வரக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள் கடல்சார் சுற்றுலாவினை அதிக அளவிலாக செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அதிக அளவிலாக அதன் மூலம் உழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இலங்கையிலேயும் அவ்வாறான கடற்கரைகள் இருக்கின்றன. அவை பராமரிப்பற்று இருக்கக்கூடிய நிலைமையினாலே அல்லது நாங்கள் இந்த குப்பைகளை கொண்டு கொட்டுகின்றோம் அல்லது இந்த நீல பொருளாதாரம் மூலமோ அல்லது கடல்சார் பொருளாதாரம் மூலமாகவோ ஈட்டக்கூடிய வருவாய் தொடர்பான அறிவு போதிய அறியாமை இல்லாமல் இருக்கிறோம் என்பது தொடர்பாகத்தான் நாங்களும் யோசிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவே இந்த பூமியிலே அதிக அளவிலாக இருக்கக்கூடிய கடல்கள் தொடர்பாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபையம் உலக சுற்றுச்சூழல் தினம், காற்று தினம், சமுத்திர தினம் என்ற ஒவ்வொரு தினத்தினை உருவாக்குகிறது என்று சொன்னால் காரணம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் அந்தந்த தினங்களிலாவது நாங்கள் இவ்வாறான விடயங்கள் பற்றி சற்று சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே இது ஒரு தினத்தில் மட்டும் சிந்திக்கப்படவோ அல்லது பேசப்பட வேண்டிய விடயமோ என்று கேட்டால் இல்லை, கட்டாயமாக நாங்கள் தினம் தினம் இது தொடர்பாக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த உலக சமுத்திர தினத்திலே நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய விடயம் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், இயற்கையை நேசிப்பதற்கு பழகிக் கொள்வோம். இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை தான் மனிதனை நிம்மதியாக அந்த இடத்திலே வாழ வைக்க கூடும். எனவே எங்களுக்கு அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய நிலம், நீர், காற்று என்பது தொடர்பாக சற்று விழிப்புணர்வுடன் செயற்பட்டுக் கொள்வோம். எங்களினுடைய தேவையற்ற செயல்களை தவிர்த்து இந்த இயற்கைக்கு பாதிப்பான விடயங்களை செய்யாது இருப்போம் என்பதைத்தான் நாங்களும் இன்றைய நாளிலே உங்களிடம் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் திவ்யா விஜயபாஸ்கரன் மற்றும் பூனம் துஷ்யந்தன். நன்றி நேயர்களே.